ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 19. தஸ்மாத் ஏதாம் அகம் த்யக்த்வா பிரம்மணே அத்தியாய மானசம் நிர்த்வந்த்வோ நிரஹங்காரஸ் சரிஷ்யாமி மிருகைஹ சக. டிரான்ஸ்லேஷன். எனவே இப்போது நான் இந்த ஆசைகளையெல்லாம் கைவிட்டு பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை தியானிப்பேனாக. மனதால் இட்டுக்கட்டப்படும் இருமைகளிலிருந்தும் பொய் அகங்காரத்திலிருந்தும் விடுபட்டு நான் வன விலங்குகளுடன் வனத்தில் சஞ்சரிப்பேனாக. பர்பெட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனனால் உறுதி செய்யப்படுவது போல இந்த பரபிரம்மன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அவரது வசிப்பிடமான பிருந்தாவனத்திலிருந்து பகவான் கிருஷ்ணர் வேறுபட்டவர் அல்ல. எனவே எப்படியாவது பிருந்தாவனத்தில் வாழும் வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்குமானால் அவர் பாசாங்கு செய்பவராக இல்லாமல் பிருந்தாவனத்தில் பக்தியோடு வாழ்ந்து தன் மனதை கிருஷ்ணர் மீது பதிக்க வேண்டும். அப்படி செய்வதால் அவர் பௌதீக பந்தத்திலிருந்து முக்தியடைந்தவர் ஆவார். பிருந்தாவனத்திலும் ஒருவனது மனது காம இச்சைகளால் அலைக்கழிக்கப்படுமானால் அவனது மனது இன்னும் தூய்மையடையவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிருந்தாவனத்தில் வாழ்ந்து இதுபோல குற்றங்களை ஒருவன் செய்யக்கூடாது. ஏனெனில் பிருந்தாவனத்தில் குற்றம் புரிந்து வாழும் வாழ்வானது அங்குள்ள குரங்குகள் மற்றும் பன்றிகளின் வாழ்வை விட எந்த விதத்திலும் உயர்ந்ததல்ல. அவை உடலுறவு சுகத்தில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளன. பிருந்தாவனத்திற்கு சென்ற பிறகு அங்கு உடலுறவு சுகத்தை தேடுபவர்கள் உடனே பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறி பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் புரியும் பெரும் குற்றங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். வழி தவறி செல்லும் பல பேர்கள் தங்கள் காம இச்சைகளை திருப்திப்படுத்துவதற்காக பிருந்தாவனத்தில் வாழ்கின்றனர். அவர்கள் குரங்குகளையும் பன்றிகளையும் விட எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் அல்ல என்பது நிச்சயம். மாயையின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், குறிப்பாக காம இச்சைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் மாயா மிருக என்று அழைக்கப்படுகின்றனர். உண்மையில் பௌதீக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையிலுள்ள ஒவ்வொருவனும் ஒரு மாயா மிருகமாவான். மாயா மிருகம் தைதே சித்திதம் அன்வதாவத் என்று கூறப்படுகிறது. அதாவது காம இச்சைகளால் துன்புறும் இந்த உலக மக்களுக்கு மாயா மிருகங்களுக்கு காரணமற்ற கருணையை காட்டுவதற்காகவே பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டார். ஒருவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கொள்கைகளை பின்பற்றி எப்போதும் முழு கிருஷ்ண உணர்வில் பகவான் கிருஷ்ணரை பற்றி சிந்திக்க வேண்டும். இதை செய்யக்கூடியவன் மட்டுமே பிருந்தாவனத்தில் வாழ தகுதியுடையவன் ஆவான். இதனால் அவனது உண்மையான பக்தியான வாழ்வு முறை வெற்றியுடையதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.